ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு என்பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வில்காக்ஸ் vs ஆம்னி மேன் கிட்டே இருந்தார். ஸோ நோலனுக்கும் வில்காக்ஸுக்கும் பேட்டில் நடந்தால் யார் வின் பண்ணுவான்றது தான் அவரோட கேள்வி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வில்காக்ஸ் vs ஆம்னி மேன் தான் பார்க்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒப்பீனியன் தான், மற்றபடி இதுதான் ஃபேக்ட், இதுதான் உண்மை நான் சொல்லலை. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சு என்னோடய ஒப்பீனியனை நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆம்னி மேன் அழைக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன். ஸோ நம்ம இன்விசிபிள் சீரிஸில் பார்த்தீங்கன்னா வில்ட்ராமேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீஷீஸ் இருப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஆம்னி மேனுடைய ஒரிஜினல் ஸ்பீஷீஸ். ஸோ வில்ட்ராமேண்ட் இனத்தை சேர்ந்தவர் தான் நம்ம ஆம்னி மேன். ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு கேரக்டர். பேசிக்காகவே வில்ட்ராமேன்ற அந்த இனம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டராக இருக்கும். அண்ட் இவங்க பேசிக்காக அவங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சூப்பர் மேனை காப்பி அடிச்சு உருவாக்கியிருப்பாங்க. இவர் பூமியில் நோலன் அப்படின்ற பேரில் வாழ்ந்துட்டு இருப்பார். இவருடைய பவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், சூப்பர் ஹியூமன் ஸ்பீடு, சூப்பர் ஹியூமன் டியூரபிலிட்டி, சூப்பர் ஹியூமன் எஜிலிட்டி, சூப்பர் ஹியூமன் ரிஃப்ளெக்ஷன், சூப்பர் ஹியூமன் ஸ்டாமினா. இவரோட ஸ்பீடு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சூப்பர்மேனுக்கு ஈக்குவல் லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் இவரோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 1 பில்லியன் டன்ஸ் பேசிக்காக லிஃப்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 3 லெவலில் இவ்வளோ ஸ்ட்ரென்த் லெவல் இருக்கும். அண்ட் இவர் பவர் லெவலே பார்த்தீங்கன்னா 3 லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வில்ட்ராமேன்லாம் சேர்த்து ஒரு பிளானட்டை அழிச்சிருப்பாங்க. பட் இவர் சிங்கிளாக பார்த்தீங்கன்னா ஒரு தனி பிளானட்டை அழிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 லெவலில் ஒரு பிளானட்டை அழிக்கிற அளவுக்கு இவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லாத இடமான ஸ்பேஸ், அண்டர் வாட்டர், இந்த மாதிரி இடத்துலையுமே சர்வே பண்ண முடியும். அப்புறம் லாங்கிவிட்டி, ரொம்ப நாளாக இவரால் வாழ முடியும். பேசிக்காக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி படி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி நடக்கிற டைமில் 200க்கு மேலே அவருக்கு வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 200க்கு மேற்பட்ட வயசுக்கு மேலே பல வருஷமாக பார்த்தீங்கன்னா இவரால் வாழ முடியும். சாப்பாடு தண்ணி இல்லாமலையும் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக இவரால் சர்வே பண்ண முடியும். அப்புறம் என்ஹான்ஸ்டு ஹீலிங் ஃபேக்டரும் இருக்குது. ஸோ அடிப்பட்டால் பார்த்தீங்கன்னா அந்த காயங்கள் சீக்கிரமாகவே குணமாயிடும். ஸோ ரொம்ப சீக்கிரமாக குணமாயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் அடாப்டேஷன் அண்ட் ஆங்கர் எம்பாய்மெண்ட், டாமினேட் சென்சஸ், அப்புறம் நிறைய சென்சஸ் பவர் இருக்குது, என்ஹான்சர் சென்சஸ் எபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். அப்புறம் நியர் இன்வல்னபிலிட்டி, அதுக்கப்புறம் சூப்பர் ஹியூமன் இம்யூன் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்னி மேன் கிட்டே இருக்குங்க. இதோட பேசிக் பவரே பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ஹியூமன் ஸ்பீடும் சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தும் தான். இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா இவரோட மிகப்பெரிய பவராக பார்க்கப்படுது. பிகாஸ் இவர் பயங்கர ஸ்பீடாக இருப்பார், செம்ம ஸ்பீடாக இருப்பார், அண்ட் ஸ்ட்ரென்த்துமே எக்ஸ்ட்ரீம்லி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பவரே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹீரோக்கு முக்கியமான பவராக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் இவரோட வீக்னஸ் பார்த்தீங்கன்னா அதிகமான சத்தம் தாங்க. ஸோ அதிகபட்சமான சத்தம், பிகாஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சென்சஸ் எபிலிட்டி அதிகன்றதுனால இவங்க அதிகமான சவுண்ட்ஸை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சவுண்ட்ஸை கேட்கும்போது அது பார்த்தீங்கன்னா இவங்களை பாதிப்பட வைக்கும். பிகாஸ் இவங்க காதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சவுண்டை கூட பார்த்தீங்கன்னா துல்லியமாக கேட்க முடியும், சென்சஸ் எபிலிட்டி இருக்குது. ஸோ அதிகமாக சத்தம் கேட்கும்போது சில வில்ட்ராமைண்ட் பார்த்தீங்கன்னா அந்த சத்தத்தால் இறக்க கூட வாய்ப்பு இருக்காம். ஸோ டெத்தாக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகமான அதுவும் வில்ட்ராமைனை டிஃபீட் பண்ணுற அளவுக்கு சில சவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த சவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வில்காக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வேர்ஷன்ஸ் இருக்குங்க. கிளாசிக் வேர்ஷன் வில்காக்ஸ் இருக்காரு, அதுக்கப்புறம் வார்லார்ட் வில்காக்ஸ் இருக்காரு, அதுக்கப்புறம் ஆம்னிவர்ஸ் வில்காக்ஸ் இருக்காரு, டேகன் வில்காக்ஸ் இருக்காரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா லுக்குப்ரா வில்காக்ஸ் இருக்கு, நிறைய வேர்ஷன் இருக்காரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேர்ஷன் வில்காக்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம கிளாசிக் வேர்ஷன் வில்காக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்கிட்ட நிறைய டெக்னாலஜி இருக்கும். ஸோ நிறைய விதமான ரோபோட்ஸ் இருக்கும், டெக்னாலஜி இருக்கும். முக்கியமாக அவருடைய ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். அவரோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் கெவின் லெவனே பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணியிருப்பார். ஹேண்ட் டு ஹேண்டில் தூக்கடிச்சிருப்பாரு, ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணி. இந்த இடத்துல அவரோட ஃபைட்டிங் ஸ்கில்லும், அதாவது அந்த ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டும் ஸ்ட்ரென்த்தும் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். பட் என்ன ப்ரோ கெவினை டிஃபீட் பண்ண பெரிய விஷயம் கேட்காதீங்க. பிகாஸ் அதுக்கு முன்னாடி தான் கெவின் லெவன் பார்த்தீங்கன்னா 4 ஆர்ம்ஸை வித்தின் செகண்டில் தூக்கடிச்சிருப்பாரு. 4 ஆர்ம்ஸ் அதுக்கு முன்னாடி கெவின் நார்மலாக 4 ஆர்ம்ஸாக மாறினப்போ வித்தின் செகண்டில் பார்த்தீங்கன்னா பென் 4 ஆர்ம்ஸை தூக்கடிச்சிருவார். பட் அதுக்கப்புறம் கெவின் கம்ப்ளீட்டாக மியூட்டன் ஃபார்ம் அடைஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக பார்த்தீங்கன்னா 4 ஆர்ம்ஸை ஈஸியாகவே தூக்கடிச்சிருப்பாரு. ஸோ அந்த 4 ஆர்ம்ஸை ரொம்ப ஈஸியாக தூக்கடிச்ச கெவின் லெவனை பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டு ஹேண்டில் இல்லை ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வில்காக்ஸ் தூக்கடிச்சிருப்பாரு. 4 ஆர்ம்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ 4 ஆர்ம்ஸை விட 3 அல்லது 4 மடங்கு பார்த்தீங்கன்னா கிளாசிக் வில்காக்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்கஸ்ட். அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டாச்சுவே, அந்த ஸ்டாச்சுவோட ஹெட்டே பார்த்தீங்கன்னா அடிச்சு உடச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ரென்த், அவர் பயங்கரமாக ஜம்ப் பண்ணுவார். அவர் ஜம்ப் பண்ணி கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் விழுவார். அந்த பில்டிங்லாம் விட்டுச்சு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோரே நடக்கும். அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ரென்த்தாகவும் பயங்கர ஸ்ட்ராங்காகவும் இருப்பார். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்னி மேனோட ஒப்பிடும்போது ஒன்றுமே கிடையாது இல்லையா. பட் அதுக்கப்புறம் வார்லார்ட் வில்காக்ஸ்
வார்லார்டு வில்கேக்ஸ் பற்றி என்னங்க சொல்கிறது, அதோட பேசிக் ஸ்ட்ரென்த்தே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமாங்கோசூர் 16 ஃபீட்டு முழுமையாக வளர்ந்த 60 அடி ஹியூமாங்கோசரை ஒரே பஞ்சில் நாக் அவுட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த இடத்துல ஹியூமாங்கோசர் ஃபஸ்ட்டு எவ்வளோ ஸ்ட்ரென்த்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹியூமாங்கோசர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 அடி உயரம் உள்ள ஒரு ஹைப்ரிட் ட்ரீ மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி அவர் காலை பிடிச்சி தடுத்து நிறுத்துவார். தன்னை விட 5 மடங்கு உயரமாக உள்ள ஒரு கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காலை பிடிச்சி கீழே இருந்து ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி அவங்களை நிறுத்துறாரு அப்படின்னா ஹியூமாங்கஸோட ஸ்ட்ரென்த் லெவல்ன்றது எங்கே இருக்கும்? அது ஃபுல் சைஸ் ஹியூமாங்கஸ் அது. ஸோ அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பஞ்சில் நாக் அவுட் பண்ணியிருப்பார் நம்மளுடைய வில்கேக்ஸ். அது மட்டும் இல்லாமல் லேடி டெட்ராமெண்ட்டை ஆரம்பத்தில் காமிச்ச ஒரு லேடி டெட்ராமெண்ட்டை அசால்ட்டாக பிடிச்சி தீ கலாச்சிருப்பார். இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வின் பிரெத் இருக்குது, ஆரோ கன்சிஸ் இருக்குது, ஆப்டிக் லேசர். இந்த ஆப்டிக் லேசர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோலரைட்டை விட பயங்கர ஸ்பீடாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஷாக் வேவ் ஜெனரேஷன், எனர்ஜி ப்ரொஜெக்ஷன், எனர்ஜி என்ஹான்சர் ப்ளவுஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஷீல்டு, எனர்ஜி ஷீல்டு இருக்குது, பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பயங்கர ஸ்வாட் இருக்குது. அந்த ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பியன் ஸ்வாட்னு சொல்லுவாங்க. அது பயங்கர பவர்ஃபுல், குரோமோஸோட கிறிஸ்டலே உடஞ்சிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்ஸ் பெனிகுலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிவைஸ் நீங்கள் தெரிஞ்சிருக்கும். டேகோட பவர்ஸை அப்சர்வ் பண்ணக்கூடியது. எவ்வளோ பவர்ஸாக இருந்தாலும் அது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணிடும். அப்புறம் ஆன்ட்ரிக்ஸோட கண்டெய்ன்மெண்ட் டிவைஸ் இருக்குது, ஆன்ட்ரிக்ஸை கட்டக்கூடிய டிவைஸு, மால்வேர்ட ஆர்மர் இருக்குது, எனர்ஜி ஸ்வாட் இருக்குது, எக்கச்சக்கமான வெப்பன்ஸும் எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்குது. நிறைய விதமான டிவைஸும் இவர்கிட்ட அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். முக்கியமாக பென்டன் 1000 வரக்கூடிய வில்கேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன்ஸுக்கு என்னென்ன வீக்னஸோ அந்த வீக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி டிவைஸாக வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஆம்னிவர்ஸ் வில்கேக்ஸ் அதுதாங்க. ஸோ இதில் இருக்க பவர்ஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதில் ஆக்சுவலி ஆம்னிவர்ஸில் வந்து எனர்ஜி ப்ரொஜெக்ஷன் இருக்கும், ஸ்ட்ரென்த் இருக்கும், ஸ்பீட் இருக்கும், டியூரபிலிட்டி இருக்கும், ஃப்ளைட் பண்ணுவார், பறப்பார், ஸ்பேஸ் வரபிலிட்டி இருக்கும். மால்வேட ஆர்மர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஸ் கொடுக்கும். பட் அது ஒரு வெர்ஷன் ஆஃப் வில்கேக்ஸ் தான். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வெர்ஷன் வில்கேக்ஸ் இருக்காரு, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் டாகன் வில்கேக்ஸ். டாகன் வில்கேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவர்ஃபுல்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் டாகன் கிட்டத்தட்ட வந்து 100 டைமென்ஷனை பார்த்தீங்கன்னா கைப்பற்றிருக்காரு. சொல்ல போனால் ஒரு யூனிவர்ஸை அழிக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா டாகன்ட்ட பவர்ஸ் இருக்குது. ஸோ டாகன் பவருக்கு வில்கேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டிஃபீட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக அவர் சேர்க்கறதே நியாயம் கிடையாது. பட் இருந்தாலும் அவர் நம்ம சேர்த்துருவோம் லிஸ்ட்டில். அதுக்கப்புறம் வார்லார்டு வில்கேக்ஸ் பற்றி சொல்ல வந்துட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் 10 உலகத்தை வென்றதுனால அந்த 10 உலகத்தில் இருக்க சூப்பர் ஹீரோஸோடைய பவர்ஸுமே பார்த்தீங்கன்னா இவர் அப்சர்வ் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேலக்டிக் என்ஃபோர்ஸஸ் டீமே பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியிருப்பார். அதில் ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமோட லீடர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட சூப்பர்மேன் ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி அந்த கேரக்டர் இருக்கும். கிட்டத்தட்ட ஆம்னிமேன் மாதிரி வச்சுக்கோங்களேன். பட் ஆம்னிமேனுக்கு ஈக்குவல் கிடையாது. ஆனால் அந்த லெவலில் அந்த மாதிரி இருக்க கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வில்கேக்ஸ் ரொம்ப ஈஸியாகவே டிஃபீட் பண்ணியிருப்பாரு. சரி, ஓகே, கன்க்ளூஷன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் வந்துடலாம். சரி, இப்போ ஆம்னிமேனுக்கும் வில்கேக்ஸுக்கும் பேட்டில் வந்தால் யார் வின் பண்ணுவா? கிளாசிக் வெர்ஷன் வில்கேக்ஸ் நம்ம எடுத்துப்போமே. கிளாசிக் வெர்ஷன் வில்கேக்ஸ் வந்து டெஃபினெட்லி ஆம்னிமேன் ஈஸியாகவே வின் பண்ணுறாரு வித்தின் செகண்டில். பிகாஸ் கிளாசிக் டைமில் அந்த வில்கேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆர்ம்ஸோட 3-4 மடங்கு தான் ஸ்ட்ராங்காக இருப்பார். ஸோ 4 ஆர்ம்ஸை ஈஸியாக தூக்கடிச்சிருவார். 4 ஆர்ம்ஸோட ஒரு 5 மடங்குன்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம். பட் நம்ம ஆம்னிமேன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 பில்லியன் டன்ஸை பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணுவார். ஸோ அவரோட ஸ்ட்ரென்த்ன்றது எங்கேயோ இருக்குது. 4 ஆர்ம்ஸோட ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 50லேருந்து 60 டன்ஸை பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணுவார். அவரோட ஸ்ட்ரென்த் லெவல் 60 டன்ஸுக்கும் கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ட்ரீம்லி கோவப்படும் போது 60-70 டன்ஸ்னு எடுத்துக்கலாம். அது ஒரு 5 மடங்கு 6 மடங்கு எப்படி சொன்னாலும் ஒரு 600 டன்ஸுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்கேக்ஸோட பலம் வரும். மேக்ஸிமம் ஒரு 1000 டன் நம்ம எடுத்துப்போமே. பட் இங்கே 1 பில்லியனுங்க, அது எங்கே இருக்குது யோசிச்சு பாருங்கள். ஸோ ஒரே பஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்கேக்ஸை நாக் அவுட் பண்ணிடுவார் கிளாசிக் வில்கேக்ஸ். நெக்ஸ்ட் வார்லார்டு வில்கேக்ஸ். வார்லார்டு வில்கேக்ஸ்ட்டு நிறைய பவர்ஸ் இருக்குது. பட் அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்னிமேன் பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணி கண்டிப்பாக தூக்கடிச்சிருவார். பிகாஸ் உங்களுக்கே தெரியும், என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்கேக்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்கஸ்ட் ஹியூமாங்கஸே 1 பஞ்சில் தூக்கடிச்சாலும் அவருடைய மிகப்பெரிய வீக்னஸே வந்து பார்த்தீங்கன்னா வெய்பிக் தான். வெய்பிக் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் கேட் லிஃப்ட் பண்ணி சொல்லியிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி மூணோடைய வெயிட்டுக்கு ஈக்குவல். ஸோ அதை லிஃப்ட் பண்ண அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக வந்து வெய்பிக் இருக்கும். பட் அதை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். பட் எப்படி பார்த்தாலும் வெய்பிக்கோட ஸ்ட்ரென்த்ன்றது 3 லெவல். டெக்னிக்கலாக ஒரு பிளானட்டரி லெவல். அந்த லெவலில் தான் நம்ம ஆம்னிமேனும் இருக்கார். ஸோ ஆம்னிமேனுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் அதிகம் கூட சொல்லலாம் வெய்பிக்கை விட. ஸோ வெய்பிக்கோட ஸ்ட்ரென்த்துக்கு என்றைக்குமே டப் கொடுக்கவே முடியாது நம்ம வில்கேக்ஸோட. இன்க்ளூடிங் வெய்பிக்கோட சைஸுக்கு, வெய்பிக்கோட ஈக்குவல் சைஸுக்கு வந்தாலும் கூட ஹேண்ட் டு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தை வச்சும் அசால்ட்டாக வெய்பிக் தூக்கடிச்சிடும். ஸோ வெய்பிக் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி வில்கேக்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ். ஸோ வெய்பிக்கோட ஸ்ட்ரென்த்தாக தூக்கடிக்கின்ற பட்சத்தில் ஆம்னிமேன் ஸ்ட்ரென்த் ரொம்ப ஈஸியாகவே கண்டிப்பாக நம்ம வார்லார்டு வில்கேக்ஸ் தூக்கடிச்சிடும். இதை தாண்டி ஆம்னிவர்ஸ் வில்கேக்ஸ் இருக்காரு, கண்டிப்பாக அவருமே வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கப்படுவார். இந்த பேசிக் இந்த எல்லா வில்கேக்ஸுமே வந்து ஈவன் பேசிக்காக நம்ம கெவின் இருக்கார் இல்லையா, கெவினே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் அப்சர்வ் பண்ணி நம்ம வில்கேக்ஸ் ஒரு பஞ்ச் கொடுப்பாரு. ஸோ அந்த பஞ்சில் பார்த்தீங்கன்னா வில்கேக்ஸ் கீழே வந்துருவார். ஸோ கெவினை விட நம்ம ஆம்னிமேன் வந்து எவ்வளோ சுப்பீரியர் நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வில்கேக்ஸ் வந்து கண்டிப்பாக தோற்கடிச்சிருவார் நம்ம ஆம்னிவர்ஸ் வில்கேக்ஸ், கிளாசிக் வில்கேக்ஸ், ஆல்டர்னேட்டிவ் ஃபியூச்சர் வில்கேக்ஸ்,
அப்புறம் வந்து நம்ம வார்லால் வில்லியம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆம்னி மேன் தூக்கடிச்சிருவாருங்க. மல்கேக்ஸ் இருக்காரு, மல்கேக்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டஃப் கொடுப்பாரு. ஸோ கண்டிப்பாக வந்து அவர் எக்ஸ்ட்ரா பவர்ஸ் இருக்கிறதுனால, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேல்வன் மக்கப் ஆஃப் பவர்ஸ் இருக்கிறதுனால, நம்ம மால்வேட பவர் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி மேனை, அதாவது ஆம்னி மேனுக்கு பயங்கர டஃப் கொடுக்க சான்ஸ் இருக்குது. அது ஒரு டஃப்பான பேட்டலுக்கு சான்ஸ் இருக்குது. அவர் ஏதாவது டெக்னிக் யூஸ் பண்ணலாம், இல்லை வெப்பன்ஸ் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி சான்ஸ் இருக்குது. பட் ரிசல்ட் மாற போகிறது இல்லைங்க. கண்டிப்பாக ஆம்னி மேன் தான் ஜெயிக்க சான்ஸ் அதிகம். அப்போ வில்கேஜ் ஜெயிக்க சான்ஸ் இல்லைன்னு கேட்டிங்கன்னா 2 டைப்பாக ஒன்று இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங். என்ன ரைட்டிங்னு கேட்டிங்கன்னா ஆம்னி மேனோட ஹை லெவல் ஃப்ரீக்வன்சி தான். அதாவது ஆம்னி மேனுக்கு வந்து அதிகமான சத்தம்ன்றது ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் வில்ட்ராமன் எல்லாருக்குமே. வில்லியாக்ஸ் அது வீக்னஸ் தெரிஞ்சிருந்தா, ஆம்னி மேனுக்கு இப்படி ஒரு வீக்னஸ் இருக்குன்னு வில்லியாக்ஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிவைஸை உருவாக்கி, ஆல்ரெடி அது மாதிரி டிவைஸ் கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் நம்ம பென்டன் 1000 வந்து பீட் பண்ணுறதுக்காக பென்டன் 1000 என்னென்ன ஏலியன் யூஸ் பண்ணுறோம், அந்த எல்லா ஏலியன்ஸுமே பார்த்தீங்கன்னா வீக்னஸை கண்டுபிடிச்சி கரெக்டாக அதுக்கு ஒரு டிவைஸை யூஸ் பண்ணுவார் நம்ம வில்கேக்ஸ். ஸோ வில்கேக்ஸால் பண்ண முடியும். எந்தெந்த ஏலியனுக்கு என்ன வீக்னஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்தந்த ஏலியனுக்கு ஏற்ற மாதிரி வீக்னஸ் உள்ள ஒரு டிவைஸை உருவாக்கி அந்த ஏலியன் தூக்கடிப்பார். ஸோ ஆம்னி மேனுக்கு வந்து இந்த சவுண்டு தான் வீக்னஸ் அப்படின்னு நினச்சாருன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சவுண்டு வரக்கூடிய, ஆம்னி மேனுக்கு அதை பயங்கரமாக டேமேஜ் பண்ணி ஆம்னி மேனை மயக்க முடிய வைக்கிற அளவுக்கு சவுண்டை வரக்கூடிய ஒரு டிவைஸை அவரால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து மேபி அவர் உடம்புக்குள்ளே கூட செட் பண்ணலாம். ஸோ ஆம்னி மேன் அடிக்க வரும்போது கிட்ட வரும்போது சவுண்டு ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவ் ஆகி அவரை தூக்கடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவரால் பண்ண முடியும். டெக்னிக்கலி பிளானிங் பண்ணால், அதாவது ப்ரிப்பேர் ஆகி வந்தால், ஸோ பிளானிங் மாஸ்டர் மைண்ட் வந்து நம்ம ஆம்னி மேன் மாஸ்டர் மைண்ட் தான். பட் வில்கேக்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர மாஸ்டர் மைண்டு. ஒரு கேரக்டரை பீட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுன்றது பயங்கரமாக வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாரு, அவ்வளோ மாஸ்டர் மைண்டு. ஸோ மேபி ரைட்டிங் படி பார்த்தோன்னா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியாக்ஸால் ஆம்னி மேனை தூக்கடிக்க முடியும் நான் நினச்சேன் அப்படின்னா, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியாக்ஸ் ஒரு டிவைஸை உருவாக்கினார், சவுண்டை அதிகமாக சத்தம் வரக்கூடிய ஒரு டிவைஸை உருவாக்கினார். அதை யூஸ் பண்ணி ஈஸியாகவே ஆம்னி மேனை தூக்கடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி எழுதிட்டு போயிட்டே இருப்பேன். ஒருவேளை ஆம்னி மேன் வின் பண்ணணும்னு சொன்ன நினச்சேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பஞ்ச் பண்ணார், அவர் நாக் அவுட் பண்ணிட்டாரு, வில்லியாக்ஸ் தோத்துட்டாரு அப்படின்ற மாதிரியும் எழுதலாம். ஸோ ஃபைட்டிங் படி பார்த்தீங்கன்னா ஆம்னி மேன் ஜெயிச்சிருவார். அண்ட் ரைட்டிங் படி பார்த்தீங்கன்னா நம்ம வில்லியாக்ஸ் ஜெயிக்க வைக்க முடியும். பிகாஸ் வில்லியாக்ஸ் வந்து பயங்கர ஸ்கில்லான ஒரு கேரக்டர். ஸோ அவரால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு டிவைஸ் யூஸ் பண்ண முடியும். அந்த டிவைஸ் யூஸ் பண்ணி டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி மேனை தூக்கடிக்க முடியும். இப்போ இந்த ரைட்டிங்லாம் இல்லாமல் கேரக்டர்ஸை வச்சு அந்த கேரக்டர்ஸ் அவங்க கொடுத்துருக்க பவர்ஸ் வச்சு தூக்கடிக்க முடியும்னா 2 வெர்ஷன் ஆஃப் வில்லியாக்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாகன் வெர்ஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ட்ரிக்ஸை ஹோல்டு பண்ண வில்லியாக்ஸ். ஸோ நம்ம ஏலியன் ஃபோர்ஸில் பார்த்துருப்போம், ஃபைனல் பேட்டில் ஆம்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லியாக்ஸ் கையில் இருக்கும். அப்போ வந்து அவங்களோட படைகள்லாம் ஹியூமன்ஸில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிரும் பார்த்துருப்போம். ஸோ அந்த வில்லியாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா எக்கோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட எல்லாருமே எக்கோவாக இருப்பாங்க பட்சத்தில் ஒவ்வொரு ஏலியனுமே வந்து இன்னும் மல்டிப்ளை ஆச்சுன்னா அதோட எக்கோ வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே இருக்கும். ஸோ அவ்வளோ எக்கோ இருந்துச்சு அப்படின்னா ஆம்னி மேன்லாம் அவ்வளோதான், கண்டிப்பாக ஒரு டெத் ஆகிடுவார். அந்தளவுக்கு சவுண்டு பார்த்தீங்கன்னா அது கிரியேட் பண்ணும். ஸோ வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ட்ரிக் அதை தாண்டி எக்கோக்கு இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏலியன்ஸ் இருக்குது பென்னுக்கிட்ட நம்ம வந்து ஆம்னி மேனை தூக்கடிக்கூடிய ஏலியன்ஸு. ஸோ அதை யூஸ் பண்ணி வில்லியாக்ஸ் வந்து ஈஸியாக தூக்கடிச்சிடுவார். ஸோ ஆம்ட்ரிக்ஸ் ஹோல்டு பண்ணிருக்க வில்லியாக்ஸ் டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி மேனை தூக்கடிச்சிடுவார். அதுக்கப்புறம் டாகன் வில்லியாக்ஸ் இது சொல்லவே தேவையில்லைங்க. டாகனால் ஒரு யூனிவர்ஸை அழிக்க முடியும், ஆம்னி மேன்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆம்னி மேனை பவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய விட கூட அவரால் பண்ண முடியும். நிறைய பவர்ஸ் இருக்குது டாகன் கிட்ட. டாகனால் ரொம்ப ஈஸியாகவே ஆம்னி மேனை தூக்கடிச்சாலும் அதில் டவுட்டே வேண்டாம் உங்களுக்கு. ஈவன் டாகன் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டோட பேபிக்கோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு கரெக்டாக அது மாதிரி கிரியேட் பண்ணார் இல்லையா. அல்டிமேட் பேபிக்கால வந்து பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டமே அழிஞ்சாலும் சர்வே பண்ண முடியும்னு டங்கன் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் அப்படிப்பட்ட அல்டிமேட் பேபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆசிட் ட்ரெயினை, ஒரு மேஜிக்கல் கலந்து ஒரு ஆசிட் ட்ரெயினை வந்து கிரியேட் பண்ணி ஸோ கரெக்டாக அவர் டிஃபீட் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆம்னியோட வீக்னஸ் என்ன அவருக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அவர் பயங்கர இன்டெலிஜென்ட். அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆம்னி பொட்டன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம டாகனை, அந்தளவுக்கு பவர்ஃபுல். ஸோ அவர் நினச்சாருன்னா ஈஸியாக அந்த மாதிரி சவுண்டை மேனிபுலேட் பண்ணி நம்ம ஆம்னி மேனை தூக்கடிச்சிடலாம். அப்படி இல்லைனா எந்த பவர் யூஸ் பண்ணி அவர்கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்கும், கண்டிப்பாக அவரால் வந்து ரொம்ப ஈஸியாகவே தூக்கடிச்சிட முடியும். ஈவன் கொல்ல கூட முடியுங்க. பிகாஸ் ஆம்னி மேன் நாட் இம்மோர்டல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆம்னி மேன் பார்த்தீங்கன்னா 200 வருஷம் தான் வாழ்ந்துருப்பார் இல்லையா. நம்ம ஜார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா டாகனோட பேட்டில் பண்ணும்போதே 900 வருஷம் வாழ்ந்தார். அதை தாண்டி ப்ரைம் டைமில் பென்னு கூட சேர்ந்து பேட்டில் பண்ணும்போது பலாயிரம் வயசு அவருக்கு இருக்கும். பட் அவரே வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக கொண்டுட்டார் நம்ம டாகன். ஸோ அவர் 200 வயசுக்கு மேலே வாழக்கூடிய நம்ம ஆம்னி மேன்லாம் அவருக்கு ஒன்றுமே கிடையாது, ஈஸியாகவே கொண்டுருவார். கேரக்டரோட பவர்ஸ் படி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வில்லியாக்ஸால் ஈஸியாகவே ஆம்னி மேனை தூக்கடிக்க முடியும். ஆம்ட்ரிக்ஸை ஹோல்டு பண்ணியிருக்க அந்த ஏலியன் ஃபோர்ஸ் வாழ்ற வில்லியாக்ஸும், அப்புறம் டாகன் பவரை வச்சிருக்க அல்டிமேட் ஏலியன் இருக்கக்கூடிய அந்த வில்லியாக்ஸும். ஸோ இந்த 2
வெர்ஷன் வில்கேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ஆம்னி மேனை தோக்கடிச்சிருவாங்க. ரைட்டிங் படி வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை ரைட்டர்ஸ் வந்து நம்ம வில்லியர்ஸ் ஜெயிக்கணும்னு நினச்சாங்கன்னா ஏதாவது டிவைஸாக வில்லியர்ஸ் வச்சிருந்தாரு. பிகாஸ் நம்மளுக்கு தெரியும் 10,000 ஏலியன்ஸ் வச்சிருக்க பென்டன் 1000 ஏலியன்ஸுக்கே வந்து வீக்னஸ் கண்டுபிடிச்சி கரெக்டாக ஒரு ஏலுக்குமே வந்து அட்டாக் பண்ணி அவரே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாக் அவுட் பண்ணுற அளவுக்கு போயிடுவார். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஆம்னி மேனோட வீக்னஸ் கண்டுபிடிச்சி அவரை பீட் பண்ணுறதுன்றது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வில்கேக்ஸ் வந்துட்டு அவ்வளோ இன்டெலிஜென்ஸ் அண்ட் அவர்கிட்ட இல்லாத டெக்னாலஜியாங்க. ஸோ அந்த காலத்துலேருந்து எவ்வளோ யூனிவர்ஸ் முழுக்க ட்ராவல் பண்ணுறாரு, எவ்வளோ டிவைஸ் அவர்கிட்ட இருக்கும், எவ்வளோ விதமான கருவிகள் பற்றின ஒரு நாலேஜ் அவர்கிட்ட இருக்கும். ஸோ ஆம்னி மேன வீக்னஸ் அவருக்கு தெரிஞ்சதுன்னா அசால்ட்டாக முடிச்சிடலாங்க. ஸோ ரைட்டிங் படி பார்த்தீங்கன்னா இப்படி முடிச்சிடலாம், கேரக்டரோட பவர்ஸ் படி கேட்டிங்கன்னா அப்படி முடிச்சிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒப்பீனியன். ஸோ நீங்கள் என்ன கேஸ் நினைக்கிறீங்க? எந்த பேட்டில் யார் வின் பண்ணுவா, ஆம்னி மேனா வில்கேக்ஸா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க என்னுடைய ஒப்பீனியன் தான், ஓகேவா? அண்ட் இவ்வளோ வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.